பள்ளிக்கூடத்தில் நம்ம கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அது. அங்கே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒரு கிளஸ்டர் கிச்சன் இருக்குது. திருவான்மியூரில் இருக்க ஒரு ஸ்கூலில் அங்கே வந்து காலையில் 4:30 மணிக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் 8 பெண்கள், அந்த ஒரு கிச்சனில் 8 பெண்கள் இருக்காங்க. நான் போன அன்னைக்கு வந்து அது வந்து வெள்ளிக்கிழமை வந்து சோள உப்புமா தான் கொடுப்பாங்க. காலையில் அந்த பெண்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போது 4:30 மணிக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது அந்த இடம். ஒரு ஈ கிடையாது, ஒரு கொசு கிடையாது, ஒன்றுமே இல்லை. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அந்த அடுப்பில் முதல் நாள் சமைச்சதெல்லாம் சிந்தி இருக்கும், இல்லை வந்து அந்த நாயோ பூனையோ இருக்கும் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கிளஸ்டர் கிச்சன் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை வந்து 6 மணிக்கு முடிஞ்சிருது. அந்த 6 மணிக்கு வண்டி வருது. அவ்வளோ சூடாக அந்த இதெல்லாம் ஏற்றி அமைச்சிடுறாங்க. அங்கேருந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பள்ளிக்கூடங்களுக்கு அந்த இது வந்து ஹாட் பாக்ஸில் போயிடுது. ஹாட் பாக்ஸில் போய் இறக்குனதுக்கப்புறம் இன்னொரு திருவான்மியூர் ரீஜன்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கூலுக்கு போகிற 8 மணி. நான் வந்து அங்கே போகும்போது 7:50 பிள்ளைங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டீச்சர்ஸ் அங்கே எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 7:30 மணிக்கெல்லாம் டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த 7:50க்கு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த முதல்ல கொடுக்க போகிற பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த டீச்சர் அதை சாப்பிட்டு பார்த்துடுறாங்க. சூடாக இருக்குது. அந்த சூட்டோடு தான் பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களாம் அதை சாப்பிட முடியாதுன்னா அம்மா அப்பா கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு போகும்போது பெரும்பாலும் ஊட்டி விடுறது எல்லாருமே டீச்சர்ஸ். நீங்கள் ஒரு ப்ரீகேஜி படிக்கக்கூடிய குழந்தையோ இல்லை வந்து ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தையோ கீழே உட்காந்து அதை எடுத்து அந்த சூட்டோடு எடுத்து சாப்பிடக்கூடிய அளவில் அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பக்குவம் பத்தாது. அப்போ வந்து ஊட்டி விட்றாங்க, உட்காந்து ஊட்டி விட்றாங்க. அவங்களோட பிள்ளைங்க மாதிரியே வீட்டில் அவங்க பிள்ளைங்களை அவங்க எப்படி ஃபீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஃபீட் பண்ணுறாங்க. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். இதுக்காக வந்து நிதி ஒதுக்கி இருக்காங்க. ஆனால் அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்காக ஒர்க் பண்ணுற